இந்த காலை ஆராதனையிலே இந்த காணொளி மூலமாக உங்களோடு கூட ஆராதனையில் பங்கெடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு விரைவிலே ஆலயத்திலே வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்குரிய அனுக்கிரகங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவாராக. இருக்கிற எல்லைகளிலே ஆராதனைக்காக ஆயத்தத்தோடு பயத்தோடு பக்தியோடு எல்லாரும் வந்து ஆராதனையில் பங்கெடுக்கும்படிக்கு உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. மாறும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோ. மாறும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யோ. மாறும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோ. மாறும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோ. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே 9 மாத காலங்கள் இந்த வருஷத்தினுடைய 3/4 பகுதியினை ஆண்டவரே தேவ கிருபையினாலும் தயவினாலும் இரக்கத்தினாலும் ஜெயமாய் முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடினால் ஆண்டவரே நாங்கள் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டினுடைய மீதியான கால் பகுதிகளிலே ஆண்டவரே இந்த 3/4 ஆண்டின் பகுதிகளில் நிறைவேற முடியாத எல்லா நன்மைகள் கிருபைகள் ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்விலே பெருக கர்த்தர் கிருபையினாலும் தயவினாலும் எங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் எங்கள் ஆராதனைகளை பொறுப்படுத்த நடத்த நாமத்தை மகிமைப்படுத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இருக்கிற எல்லைகளிலே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாம மகிமைக்காக பாடும்படி கேட்கிறேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. ஜெயமாய் முடிக்க உதவி செய்கிற ஆண்டவர் அவர், ஜெயத்துடன் நடத்துகிற நல்ல ஆண்டவர் அவர். இந்த கால வேளையிலே நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் ஏகோபித்து நல்ல ஓசையுள்ள வேரோசையுள்ள கைத்தாளங்களோடு 10 நரம்பு வீணையோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கரம் தட்டி பாடுவோமாக. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா.
நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடும் நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடும் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்தே எல்லையை பெருக்கினே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்தே எல்லையை பெருக்கினே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடும் நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடும் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடும் நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடும் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடும் நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடும் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நல்ல ஒரு பாடலை பாடும்படி கேட்கிறேன். இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் நம்மை காத்திடுவார். அத்தனை நாட்களும் 3/4 ஆண்டு இந்த வருஷத்தினுடைய கடந்த காலமெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து தண்ணீரை கடக்க
சோதனை சகிக்க உதவி செய்த ஆண்டவர், தாங்க பலன் தந்தவர், தப்பி செல்ல வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தவர். ஆமேன். இந்த காலை ஆராதனையிலே இன்னமும் நடத்துவார். அத்தனை நாட்களும் நம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நமக்கு முன் செல்கிறார். சோர்ந்திடும் வேளைகள் நம்மை தேற்றிடவே ஈந்தவர் தேவ ஆவி எம்மில் நேர்ந்திடும். துன்ப துயரமாம் வேளைகளில் நேசர் கிருபைகள் அளித்திடும். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து பாடும்படி கேட்கிறேன். கூப்பிடும் வேளைகள் நேச கொடி அசைத்து வேகமாய் வந்து பதிலளிப்பார். தப்பிடும் வழிகள் ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார். பற்பல சோதனைகளை சூழ்ந்திடத்தனால் நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணினவர்களுக்குரிய ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. நல்ல கரங்களை தட்டி பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பரே சோவிலே எந்தன் பாவங்கள் போக்கியதால், அற்புதரை சுவை என்றும் துதித்திடுவேன் எந்தன் ஜீவியம் மாற்றியதால். ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பரே சோவிலே எந்தன் பாவங்கள் போக்கியதால், அற்புதரை சுவை என்றும் துதித்திடுவேன் எந்தன் ஜீவியம் மாற்றியதால். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல் இதயமுடன், ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் நம்மை காத்திடுவார். அத்தனை நாட்களும் நம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் நம்மை காத்திடுவார். அத்தனை நாட்களும் நம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல் இதயமுடன், ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. சொந்திடும் வேளைகள் எம்மை தேற்றிடவே இந்தவர் தேவ ஆவியமில் எண்ணிடும் துன்ப துயரமாம் வேளைகளில் நேசர் கிருபைகள் அளித்திடுவார். சொந்திடும் வேளைகள் எம்மை தேற்றிடவே இந்தவர் தேவ ஆவியமில் எண்ணிடும் துன்ப துயரமாம் வேளைகளில் நேசர் கிருபைகள் அளித்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை
அனுபவங்களினாலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த 52 நாட்கள் ஜெபத்தை முடிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து பாடி பாடி கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவங்கள், தாவீதை போல கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிக்கிற அனுபவங்கள், அவர் துதி எப்பொழுதும் நம் வாயில் இருக்கிற அனுபவங்கள் ஆண்டவர் காலை ஆராதனையிலே நமக்கு கட்டளையிடுவாராக. நல்ல கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடும்படி கேட்கிறேன். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். இந்த 52 நாட்கள் இந்த நெகேமியாவின் ஜெபத்திற்கு பிற்பாடு ஆமேன் எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆனந்த துதி ஒலி கேட்கத்தான் போகிறது. நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய உள்ளங்களிலே, நம் எதிர்பார்த்த சூழ்நிலைமைகளிலே, மனமடி உண்டாக்கின சூழ்நிலைமைகளிலே, தலை கவிழ்ந்த இடங்களிலே, ஆமேன் ஆலயத்திலே, ஊழியத்திலே, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே, ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை துணை வாழ்க்கையிலே, எதிர்கால காரியங்களிலே ஆனந்த துதிவலி ஆமேன். நல்ல தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் வைக்க போறோம். நல்ல பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் நடத்த போகிறோம். ஆமேன். அற்புதங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, முந்தின சீரை விட பிந்தின சீரை மேன்மையாக்கி தருகிற நல்ல ஆண்டவர், நற்சீர் உண்டாக செய்கிற தேவன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இந்த வருஷத்தினுடைய முக்கால் பகுதியின் மேன்மைகளை விட அடுத்த கால் பகுதியின் மேன்மைகள் ஆமேன் கர்த்தர் முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். முந்தின ரசம் இனிமையா இருந்ததை விட பிந்தின ரசம் இனிமையா இருந்தது போல இந்த காலை ஆராதனையிலே பிந்தினது ஆமேன் ருசிகரமாக, ஆசீர்வாதமாக, நன்மையாக கர்த்தர் வாழ்விலே மாற்றித்தர போதுமானவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம். நல்ல வாக்கு தத்தங்கள் நிறைந்த பாடல். நல்ல எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் என்று வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவோம், பாராளும் வேந்தன் மனையாகும். சிறைவாழ்வு மறையும் அருமையான தேவ ஜனமே, சீர்வாழ்வு மலரும் எனக்கு பிரியமான தேவ ஜனமே. சியோனின் மகிமை திரும்பும், விடுதலை முழங்கிடுவோமே. விக்கினம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும். விடுதலை பெருவிழா அந்த 52 நாட்கள் ஆமேன். இந்த நெகேமியாவின் ஜெபத்திற்கு பின்பதாக ஒரு விடுதலை பெருவிழா ஆமேன். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வோம் அடுத்த காலாண்டு ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில பதறாத வாழ்வோம், சிதறாத மனமோ ஆண்டவர் நமக்கு பரிசாக அருள்வார். கரம் தட்டி பாடும்படி கேட்கிறேன். உணர்ந்து அனுபவித்து ஆமேன் டேஸ்ட் பண்ணி, ஓ டேஸ்ட் அண்ட் see that's the Lord is good. ஆமேன். கரம் தட்டி பாடுவோம், 10 நரம்பு வீணையோடு பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ. ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று என்றிடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ. ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் வாக்கு
பலிகோ ஆதிநிலையே இடுவோமே ஆசை திரும்ப பெறுவோமே பாழான மண்மேடுகள் யாவோ பாராளும் எந்தன் மனையாவோ சிறைவாழ்வு மறையோ சீர்வாழ்வு மலரோ சீயோனின் மகிமை திரும்பும் அல்லேலூயா சிறைவாழ்வு மறையோ சீர்வாழ்வு மலரோ சீயோனின் மகிமை திரும்பும் ஆனந்த துதி ஒலி கேட்கோ ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ ஆனந்த துதி ஒலி கேட்கோ ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி வாக்கு பலிக்கும் விடுதலை முழங்கிடுவோமே விக்கீனம் யாவோ மகளோ இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போமா கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போ ஆனந்த துதி ஒலி கேட்கோ ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ ஆனந்த துதி ஒலி நம்பிக்கையோடு எதிர்நோக்குதலோடு விசுவாசத்தோடு ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்லேலூயா ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமரேக்கை வாழ்வை அழைப்போ ஆண்டவர் மார்பில் சுகிப்போ பதறாத வாழ்வோ சிதறாத மனமோ பரிசாக தேவன் அருள்வார் அல்லேலூயா பதறாத வாழ்வோ சிதறாத மனமோ பரிசாக தேவன் அருள்வார் ஆனந்த துதி ஒலிக்கோ ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ ஆனந்த துதி ஒலிக்கோ ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகோ ஆண்டவர் வாக்கு பலிக்கோ அல்லேலூயா ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகோ ஆண்டவர் வாக்கு பலிக்கோ குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு அல்லேலூயா குறுகிட நம்பிக்கையோட சொல்லுங்க மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும் அல்லேலூயா சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும் நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போ நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம் பதறாத வாழ்வோ சிதறாத மனமோ பரிசாக தேவன் அருள்வார் அல்லேலூயா பதறாத வாழ்வோ சிதறாத மனமோ பரிசாக தேவன் அருள்வார் ஆனந்த துதி ஒலிக்கோ ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ ஆனந்த துதி ஒலிக்கோ ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகோ ஆண்டவர் வாக்கு
ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இருக்கிற எல்லைகளிலே எழுந்து நின்று ஒரு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்புக்கு நேராய் கடந்து செல்லுகிறோம். ஆண்டவர் இந்த காலை ஆராதனையிலே நம்மோடு கூட இடைபடுவாராக. நல்ல எப்படிலாம் கர்த்தரை ஆராதிக்க முடியுமோ நல்ல மனப்பூர்வமாய் ஆமென் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நிலம் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்புக்குள்ள வந்திருக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அவர். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம். வாழ்க்கையிலே இழந்த சுகம், வாழ்க்கையிலே இழந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள், வாழ்க்கையிலே இழந்த சமாதான குறைவுகள், வாழ்க்கையிலே இழந்த எல்லா நஷ்டங்கள், கஷ்டங்கள், எல்லா கண்ணீரின் அனுபவங்கள், இழந்து போன உறவுகள், தொடர்புகள், இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கும் பொழுது, அதை ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவர். யோபுவுடைய முன்னிலைமையை விட கர்த்தர் அவருடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்ததாக வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எத்தனை விரோதமான செயல்பாடுகள் முதல் அதிகாரத்திற்கும் கடைசி அதிகாரத்திற்கும் யோபு புஸ்தகத்திலே இடைப்பட்ட பகுதிகள், பெரும் காற்று, கடும் காற்று, கொடும் காற்று, கோர புயல்கள், அடிகள், வேதனைகள், வருத்தங்கள், வியாதிகள், இழப்புகள், நஷ்டங்கள், அத்தனை நடுவிலும் அருமையான தேவ பிள்ளை அவனுடைய அறிக்கை என்ன அப்படின்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினாலே அவரை காண்பேன் என்று அறிக்கையிடுகிற அனுபவங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலோ அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லுகிற அனுபவங்கள். அப்படிப்பட்ட தேவனுடைய பாதப்படியில் சரணாகதி அடைந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முன்னிலைமையை விட, முதல் அதிகாரத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்களை விட கடைசி அதிகாரங்களிலே அருமையான தேவ பிள்ளையே, யோபு இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டிப்பாய் திரும்ப கொடுத்தார். ஆமென். இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல கரங்களை தட்டி சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீர் ஆண்டவரே, ஐயா, முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வதிக்கிறவர், முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்கிறவர், முந்தின ரசத்தை விட பிந்தின ரசத்தை இனிமையா இருக்க பண்ணுகிற ஆண்டவர் அவர். எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே, எனக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும். நல்ல ஆராதனை நாவியோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அல்லேலூயா சொல்லும் பொழுது நல்ல கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிற எல்லைகளிலே எழுந்து நின்று பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். மீட்பரும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், எங்கள் வாழ்வின் ஜோதியும் நீரே, எங்கள் மீட்பரும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், எங்கள் வாழ்வின்
சாத்தான் நம்மை எதிர்த்த போதோ ஜெய கிறிஸ்து நம்மோடு உண்டு. தோல்வி என்றோ நமக்கில்லையே, துதிகானம் பாடி மகிழ்வோம். சாத்தான் நம்மை எதிர்த்த போதோ ஜெய கிறிஸ்து நம்மோடு உண்டு. தோல்வி என்றோ நமக்கில்லையே, துதிகானம் பாடி மகிழ்வோம். ஹல்லேலூயா, 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 பூமி ஒழிந்து போனாலோ உம் வார்த்தைகள் என்றோ மாறாது. இந்த வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசே என்றென்றும் பிழைப்பான். மனம் பூமி ஒழிந்து போனாலோ உம் வார்த்தைகள் என்றோ மாறாது. இந்த வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசே என்றென்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா, 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 ஒரு கமிட்மெண்ட் டைம்குள்ள வந்திருக்கிறோம். இருக்கிற எல்லைகளிலே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் நேர் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் சாம்பலுக்கு சிங்காரத்தை கொடுக்கிறவர் நீரையா பா, உடைந்த ஆவிக்கு முறிந்த ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. புழுதியில் கிடக்கிறவன, குப்பையில் கிடக்கிறவன ஆண்டவரே ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்காரும்படி செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு நிகரானவர் இல்லை, உடைய ஜனத்துக்கு நிகரான ஜனமும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. சகாயம் செய்யும் கேடகமாய் எங்கெல்லாம் செயல்பட வேண்டுமோ அங்கெல்லாம் ஆண்டவர் சகாயம் செய்யும் கேடகமாய், அவருடைய காருண்யம் என்னும் கேடகம் நம்மை பெரியவனாகும். சகாயம் செய்யும் கேடகமாய் செயல்படுவாராக. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் மகிமை பொருந்திய பட்டயமாய் அவர் செயல்பட வேண்டுமோ இந்த காலை ஆராதனையிலே அங்கெல்லாம் நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், இஸ்ரவேலுடைய இராணுவங்களுடைய தேவன், யுத்தத்தில் வல்லவர். ஆமேன். கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறவர். இந்த காலை ஆராதனையிலே அந்த எல்லைகளில் எல்லாம் ஆமேன் இந்த காலை வேளையிலே நமக்கு உதவி செய்வாராக. மகிமை பொருந்திய பட்டயமாகவே செயல்படுவாராக.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த காலை வேளையில் இந்த நெகேமியாவின் ஜெபத்தை முடிக்கும் பொழுது நல்ல துதி செலுத்தி ஆராதித்து, ஆமே, கையிலே வேதத்தை ஏந்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்த ஆண்டவர் அவர் கற்பனைகளின்படி செய்கிற யாவரையும் மேன்மைப்படுத்துகிறவர். இவைகளின்படி செய்கிறவன் இவைகளால் பிழைப்பான் என்று சொன்னவர். இந்த காலை ஆராதனையில் அப்படி செய்வாராங்க. முழங்கால் படியிட்டு, எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேன். முந்தின சீரை விட பிந்தின சீரை மேன்மையாக்கி தருகிற ஆண்டவர். முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வாதமாக்குகிறவர். முந்தின ரசத்தை விட பிந்தின ரசத்தை இனிமையாக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையில் எனக்கு அப்படியே உதவி செய்வார். இந்த வருஷத்தினுடைய முக்கால் பகுதியை ஜெயமாகவே முடிக்க உதவி செய்த ஆண்டவர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வர உதவி செய்த ஆண்டவர். ஆமென். இந்த காலை வேளையில் எனக்கு கிருபை செய்வார். நம்பிக்கையோடு கூட முழங்கால் படியிட்டு நல்ல வலது கையை இருதயத்தில் வைத்து, நான் நிச்சயம் ஆசீர்வாதம் பெறுவேன். அடுத்த காலாண்டுல நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். எதையெல்லாம் கேட்டேனோ, பாழான மண்மேடுகள் பாராளும் வேந்தன் மனை ஆகும். ஆலயங்கள் கட்டப்படும், நிலங்கள் வாங்கப்படும், விலைக்கரிய பத்திரங்கள் போடப்படும், சாட்சி கையெழுத்துக்கள் இடப்படும், ஆலயங்கள் கட்டி டெடிகேட் பண்ணப்படும். ஆமென். தீக்கரையாக்கப்பட்ட எல்லைகள், நம்பிக்கையற்ற எல்லைகளிலே ஆண்டவர் காரியங்களை முடித்து தருவார். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். ஒப்பு கொடுத்து பாடுங்க. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். குடும்பத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். இந்த தேவனால் எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். இந்த தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தேவதானவே. இந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானவே. இந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளை
ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையோ என் பிள்ளைகளோ இந்த சம்பத்தோ ஆசீர்வதிக்கப்படும். இந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவன் பரிசுத்த ஜனமாக்குவார். இந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவன் பரிசுத்த ஜனமாக்குவார். இந்த தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். ஆமென். இந்த தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கோடாக்கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. முந்தின சீரை விட எங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்கிற ஆண்டவரையா, முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமையை பெரிதாக இருக்க பண்ணுகிற ஆண்டவர், முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஐயா. அதை ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது ரெட்டிப்பா எங்களுக்கு திரும்ப கொடுக்கிறவரையா. இந்த மாதத்தில் 3/4 ஆண்ட ஆண்டவரை ஜெயமாய் முடிக்க செய்தவர், மீதியான 1/4 ஆண்டு நம்முடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராங்க ஆண்டவரே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான் ஆண்டவரே. இவைகளின்படி நடக்கிறவன் இவைகளால் பிழைப்பான். வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே. இவைகளின்படி செய்கிற ஆண்டவரே யாவருக்கும் மேன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு ஆண்டவரே. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆண்டவரே. வார்த்தைகளின்படியான மேன்மைகளை அனுபவிக்க, நாமத்தை மகிமைப்படுத்த, கர்த்தர்களுக்கு இரக்கம் பாராட்ட, பொறுப்படுத்த, நடத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்த பகுதி கடந்து சொல்லும் எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். சங்கீதம் வாசிக்கும் போங்க. சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களுக்கு லெக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளின் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பஞ்சை போல் உறைந்த மலையை தருகிறார், சாம்பலை போல் உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல் மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். சேர்ந்து வாசிக்கலாம். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் ஆண்டு சம்பவத்தில் வரபடியாக தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்கு நன்றி. இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்தில் ஆராதிக்கும்படியாக கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே நாம் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார்.
இன்னும் ஜெபத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒவ்வொரு எல்லைகளிலும் இனி வரும் நாட்களில் நல்ல உபவாச ஜெபங்கள் வீடுகளிலே நடத்தப்பட வேண்டும் என்று யோசித்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியங்கள் நடைபெற தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. இடைப்பட்ட காலங்களிலே மாலை, அதாவது இந்த அக்டோபர் மாதம் நமக்கு லாக்டவுன் ஃபுல்லாக இருக்கும். நவம்பர் மாதத்தில் வரும்போது ஒவ்வொரு வீடுகளிலும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் ப்ரேயர் எழுதி கொடுத்து ஒவ்வொரு வீடுகளிலும் நடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அந்த ஏரியாவில் உள்ள ஜனங்களெல்லாம் அங்கே வர வேண்டும். வெளியே இருக்கிறவங்க வரலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு அட்டவணை கொடுக்கப்படும். அந்த வீடுகள் ஆயத்தமாக இருக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் ஜெபப்படுவோம். நாம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. வாக்குத்தத்த வசனம், இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் 1ஆம் தேதி உங்களுடைய ஃபோன்லாம் வந்திருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை நாம் 30ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நாம் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். அங்கே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டிருப்பேன் நினைக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கப்பட்ட வேத வசனங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த வேத வசனங்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. தேவன் நம்மோடு பேசுவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசித்த பகுதி, இந்த வசனம் மிகப்பெரிய வசனமாய் நமக்கு தெரியும். பொதுவாகவே நம்முடைய வாக்குத்தத்த பகுதி, அந்த வாக்குத்தத்த வசனத்தின் பகுதி என்று சொல்லி அந்தந்த வசனங்களின் மத்திய பகுதி அல்லது கடைசி பகுதி அல்லது தொடக்க நிலை, இந்த வசனங்களிலே வாக்குத்தத்தங்கள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இதில் இந்த வசனம் முழுவதுமே வாக்குத்தத்தம் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை எல்லாம் நாம் பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவனையும் பெருகு பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பெருகு பண்ணும் அல்லது பலுக பண்ணும் கர்த்தர் அல்லது வர்த்திக்க பண்ணும் தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. 3 ஒரே பதத்தின் அர்த்தத்தை கொடுத்தாலும் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசத்தில் இருக்கிறது. பெருக பண்ணுவது என்பது, பலுக பண்ணுவது என்பது, வர்த்திக்க பண்ணுவது என்பது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்லும்? பூர்வ நாட்கள் நீங்கள் இருந்த நிலையில் நான் உங்களை ஸ்தாபித்து, நீங்கள் ஏற்கனவே எப்படி இருந்தீங்களோ அந்த நிலையில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்து உங்களை செழித்திருக்க பண்ணி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இருந்தாரே, அந்த நிலை இப்போது இல்லை. நான் வேதவாசம் வாசிக்கும்போது நமக்கு தெரியும். அந்த நிலைக்கு நான் உங்களை கொண்டு வந்து வைத்து ஆசீர்வதிப்பேன், ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முந்தின அந்த பூர்வ நாட்களின் ஆசீர்வாதங்கள் இதில் அடுத்தக்களை அவர் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இங்கே ஆண்டவர் சொல்கிறார் முந்தின சீரை பார்க்கல. அப்போ இப்போ இருக்கிற நிலைமையிலே நீங்கள் முந்தின சீர், ஆண்டவர் ஒன்று செய்யும் போது பிந்தினது. அப்போ இப்போ இருக்கிற நிலைமையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அது அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சுபிட்சமாக இல்லை. ஆண்டவர் தான் சொன்னார், இதை விட நான் வரும் நாட்களிலே உங்களுக்கு நற்சி விளங்க பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சீர் பொருந்த பண்ணுதல். அப்போ சீர் என்பது தமிழ் மொழியிலே ரொம்ப முக்கியமான ஒரு பதம். ஏன்னா ஒரு மொழி முழுமை, ஒரு வார்த்தை முழுமை பெற வேண்டுமானால் நமக்கு சீர் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயம் உண்டாகும். சீர் கெட்ட தமிழ் என்று சொல்வார்கள். சில பதங்கள் அப்படி அறகுறையாக சொல்லும் போது அதில் சீர் இல்லை என்று சொல்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லும்போது அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் முந்தின நாட்களிலே நல்ல நிலையில் இல்லை, இப்போது வரும் நாட்களிலே உங்களை நல்ல நிலைக்கு, முழுமையான நிலைக்கு, பூர்ணமான நிலைக்கு நான் உங்களை கொண்டு வருவேன் என்பதை ஆண்டவர் இங்கே குறிப்பிடுவதாக காண்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் பொதுவாக அநேகர் விரும்பி வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அல்ல அது. ஏன்னு சொன்னால் முதல் ஒரு 2-3 அதிகாரங்கள் வாசிக்கும் போது
அதனுடைய அர்த்தங்கள் அநேகம் கடினமாய் புரிந்து கொள்வதற்கு முடியாத ஒரு நிலையிலே இருப்பது போல இருக்கும். மறுபடியும் வாசிக்கும் போது நமக்கு அதை சற்று புரிந்து கொள்ள கர்த்தர் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவனோட ஆசாரியனுடைய குமாரன். அவன் யூதா ஜனங்கள் நேபுகாத்நேச்சரால் சிறைப்பட்டு போன பின்பு அவர்கள் யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி அருகே அல்லது பாபிலோன் தேசத்திலே அவர்கள் சிறையிருப்புக்குள் இருக்கும்போது அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து வந்ததான ஒரு தேவனுடைய மனுஷன். இவன் சிறையிருப்பின் நாட்களிலே தீர்க்க தரிசனம் உரைத்ததான தீர்க்கதரிசி. அப்போ தீர்க்கதரிசிகளை பிரித்து வைப்பார்கள். சிறையிருப்புக்கு முன் தீர்க்கதரிசிகள், சிறையிருப்பின் நாட்களில் இருந்த தீர்க்கதரிசி, சிறையிருப்புக்கு பின் அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து கொண்ட பிறகு இந்த தீர்க்கதரிசிகள். இதில் ஏசாயா, எரேமியா எல்லாம் முக்கியமான ஒரு தீர்க்கதரிசிகள். புத்தகம் பெருசாக இருக்கும். மற்ற சின்ன சின்ன தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவரெல்லாம் இந்த ஜனங்கள் சிறைப்பட்டு போவதற்கு முன்பு அவருடைய அவல நிலையை சொல்லி, நேபுகாத்நேச்சர் வருவான், பாபிலோன் தேசம் வரும், கழுகை போல வரும், சிங்கத்தை போல வரும் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் பட்சிக்கிற ஒரு தேசம் வருகிறது என்றெல்லாம் சொல்லி எச்சரித்தார்கள். அவர்கள் செவி கொடுக்கவில்லை. தங்கள் பாவத்திலே வாழ்ந்திருந்தபடினாலே ஆண்டவர்கள் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார், போய்விட்டார்கள். அப்போதுள்ள நாட்களில் தீர்க்கதரிசனம் உரைத்ததான முக்கியமான தீர்க்கதரிசிகள் உண்டு. அதில் ஏசாயா, எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள். இந்த சிறையிருப்பின் நாட்களிலே அவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கும் ஆண்டவர் கைவிடாத தேவன். எத்தனை தான் குறைவு மனுஷ வாழ்க்கையில் இருந்தாலும், எத்தனை தான் பலகீனம் இருந்தாலும் அவனை ஒருபோதும் கைவிடுக வேண்டும் என்றதான எண்ணம் உள்ள ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவனை எப்படியாவது சரிப்படுத்தி தன் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற அன்புள்ள தெய்வம் அவர். புறக்கணிக்கிறவர் அல்ல, தள்ளி விடுகிறவர் அல்ல, அவன் வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகிற அல்ல. எவ்வளவுதான் அவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வன். ஆனாலும் மனுஷனுக்காக அவர் இறங்கி தான் வருகிறார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. சிறையிருப்புக்கு போன ஜனங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை நம்பிக்கை ஏற்படுத்தும்படியாக தேவனை குறித்தும், தன் தேசத்தை குறித்தும், விட்டு வந்த தேசத்தை குறித்தும், மறுபடியும் ஆராதனை முறைமைகளை குறித்தும், அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லபடியாக கர்த்தர் தீர்க்கதரிசி ஏற்படுத்தினார். அதிலே ஒருத்தன் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இவன் அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்து வந்தார். பல காரியங்கள் பார்க்கலாம். நான் வாசித்த இந்த 36 அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு இந்த அதிகாரங்களே முக்கியமான ஒரு பகுதி. இதில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய வாக்குத்தத்தங்களும் இருக்குது. நிறைய இருக்குது வாக்குத்தத்தங்கள். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இதை வாசித்தால் தெரியும். அப்போ இவருடைய முந்தின நிலைமையை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே அவன் ஏறக்குறைய 10 வசனங்களில் நிலைமையெல்லாம் உரிச்சு வச்சுட்டான். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக, இந்த மலைகளுக்கு விரோதமாக நீங்கள் சொல்லுங்கள், பெருமை பாராட்டு தேசத்துக்கு விரோதமாக சொல்லுங்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்தார். அப்போ சொல்லும்போது அவர்கள் பட்ட அவமானங்கள், அவர் பட்ட நிந்தைகள், பட்ட வேதனைகள், ஏன் வாழ்கிறோம் என்ற கேள்விக்குறிகள், பல உபத்திரவம், பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த நிலைமை அவருடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த நிலைமையோடு தான் அடிமைத்தனத்துக்கு போனார்கள். அப்போது அவர்களை உற்சாகப்படுத்தபடியாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அநேகம். அதில் ஒன்று இது. அதே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த நிலைமையில் குறுகி போன நிலைமை, ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமை, வேதனை அனுபவிக்கக்கூடியதான அந்த ஒரு நிலைமை, இந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. தேசத்தில் அநேகர் மரித்து போனார்கள், கொலை செய்யப்பட்டார்கள் பட்டயத்தினாலே, அநேகர் பிரயாணப்பட்டு வரும்போது வழியிலே செத்து போனவரும் உண்டு. இப்படியெல்லாம் பல நிலையிலே நம்முடைய தேசத்தில் ஜனங்களை நாம் இழக்க கொடுத்து விட்டோம். ஒரு பகுதி நாம் வைத்திருந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு போய்விட்டது. கையில் இருப்பது கொஞ்சம் தான், ஏதோ இருக்கிறது, கொஞ்சம் இருக்குது. அப்போ தேசமும் அழிவுக்குள்ளாகி போய்விட்டது. என்ன செய்வதில் இருக்கும்போது அவன் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், என் மூலமாய் சொல்லும்போது, மறுபடியும் மனுஷரின் மிருக ஜீவன்களையும் பெருகும்படி, வலுகும்படி, வர்த்திக்க பண்ணும்படி நான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் இப்போ இருக்கிறீங்களே ஒரு இப்போ இருக்கிற நிலைமை இருக்கிறது அல்லவா, நீங்கள் நல்ல நிலைமையில் இல்லை. இந்த நிலையை விட நான் ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த காலவேளையில் ஆண்டு சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில், இந்த மாதத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த நிலையை விட வரும் நாட்களில் நம்முடைய நிலைமையை நல்வழிப்படுத்துவாராக, அதை ஆசீர்வதிப்பாராக, சீர்படுத்துவாராக. இதனால் வரை கண்டதான கண்ணீர், வேதனை, கஷ்டங்கள், தோல்விகள்,
நிந்தைகள், அவமானங்கள், இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வீட்டில் உட்காந்து வாசித்து பாருங்கள், 36 அதிகாரத்தை மட்டும் வாசித்து பாருங்கள். இவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைத்து எல்லா வகையிலும் பெருக்கத்தை தான் கொடுப்பேன் என்பதை இந்த அதிகாரம் முடியும் போது அவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தர் ஒரு மேன்மையான ஒன்றை இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். தேசங்கள் அல்லது உலகம் முழுவதும் பல கஷ்டமான சூழ்நிலைகளை, வேதனையான அனுபவத்திலூടെ போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அவற்றின் ஊடே தேவன் தம்முடைய ஜனத்தை மீட்கவும் ஆசீர்வதிக்கவும் தம்முடைய ஜனத்திற்கு நல்ல காரியங்களை செய்யவும் அவர் வல்லமையுள்ளவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது இருக்கிற நிலைமையை விட நம்முடைய ஆண்டவர் நல்ல நிலைக்கு கொண்டு வரப்போகிறார் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. முந்தின சீரை பார்க்கலாம். இப்போது இருக்கிற முந்தின சீர், பூர்வ நாட்டில் இருந்த சீர் என்பது வேறு. அந்த பூர்வ நாட்டில் உள்ள சீர் சொல்லும் போது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து கொண்ட காலம் அது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அவர்களை சுகமாய் அந்த தேசத்திற்கு கொண்டு வந்து வைத்து சுகமாய் தங்கியிருக்க பண்ணின காலம். ராஜாக்களின் காலங்களிலே தாவீதின் காலம், சாலமோனின் நாட்கள், இவையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நல்ல சீரடைந்த நல்ல செழிப்புள்ள ஒரு காலங்கள், பொற்கால ஆட்சிகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நிலையில் ஆண்டவர், அந்த நிலைக்கு உங்களை நான் மறுபடியும் என்ன செய்வேன், கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர். இவையெல்லாம் யாரை முன்வைத்து சொன்னார்னு சொன்னால், இந்த ஜனத்தை இப்படியோடு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த எல்லையில் வரக்கூடிய மேசியா வாக்குத்தத்தம் இல்லாமல் போய்விடும். ஆகவே மேசியாவை முன்வைத்து அல்லது இரட்சகர் இயேசுவை முன்வைத்து தான் ஆண்டவர் அங்கே சொல்வதாய் காண்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலும் பிந்தின ஒரு வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு நமக்கு இயேசு தான் முக்கியமான காரணம். அது ஒரு பக்கம் இருக்கிறது, நம் பிறகு வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த காலவெளியில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். இதில் நிறைய பகுதி பிரித்து எடுக்கலாம். நான் சொன்னேன் இந்த வசனம் எப்படிலாம் பிரிக்கலாம்னு சொல்லி முதலாவது சொன்னேன். அதில் இப்போது நாம் காண்கிற பகுதி, வாக்குத்தத்த பகுதியில் முந்தின சீரை பார்க்கணும், இப்போது இருக்கிற பிந்தின சீர். அப்போ இதில் பிந்தின சீர்னு சொல்லலை, ஆனால் பொருள் அப்படி தான் இருக்கு. முந்தினது என்று சொல்லிவிட்டால் அதுக்கப்புறம் வரக்கூடியது பிந்தினதுன்னு ஒன்று இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த காலவெளியில் ஆண்டு சமுதிரம் வந்திருக்கு நம்முடைய வாழ்க்கையில் முந்தின பிந்தின ரெண்டு பதத்தை மட்டும் உங்கள் மத்தியில் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை மட்டும் நம் தியானிக்க நாம் எடுத்துக்கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தியானிப்பதற்கு நாட்கள் இருக்கிறது, நிறைய தியானிக்கலாம். உள்ளே நிறைய வசனங்கள் இருக்கிறது, வார்த்தைகள் இருக்கிறது. அவையெல்லாம் நம்மளுக்கு ஆசீர்வாதமானவைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் முந்தின பிந்தின ரெண்டு பகுதியை மாத்திரம் வைக்கணும். முந்தினது எப்படி இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது, அதை நாம் சற்று குறைவாய் தான் பார்த்தோம். நிறைய விரிவாய் பிறகு பார்ப்போம். முந்தினது எப்படி இருந்தது, பிந்தினது எப்படி இருந்தது என்பதை அங்கே நாம் வேதத்தின் மூலமாக வாசிக்க எப்படி பிந்தினதை கொண்டு வருவார் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் அற்புதமாய் சொல்லியிருக்கிறார். இதே போல் முந்தினது ஒன்று இருக்கிறது, பிந்தினது இருக்கிறது. அதை மாத்திரம் நாம் தியானிக்கும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய கவனத்தை திருப்பமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லும்போது சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆகாய் தீர்க்கதரிசி இந்த சிறைப்பு நாட்களுக்கு அப்புறம் அவன் சொன்னதான தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆலயத்தை முன்வைத்து அவர்கள் எல்லாம் ஆலயம் கட்டுவதற்கு ராஜாவினாலே அனுப்பப்பட்டுவிட்ட கோரேஸ் அதற்கு அவன் கட்டளை கொடுத்தான். எல்லா பணம், பொன், வெள்ளி, ஆலய பொருட்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார். அவர்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு புறப்பட்டு வந்தார்கள். எஸ்ராவின் தலைமையில், செருபாபின் தலைமையில், ஆசாரியனாகிய யோசுவாவின் தலைமை, இப்படி பிரித்து அவர்கள் ஒவ்வொரு பகுதியாக வந்து ஆலயத்தை கட்டி கொண்டிருந்தார்கள். ஆலயம் கட்ட காலகட்டத்தில் நெகேமியாவின் மூலமாக ஒரு கூட்டம் வந்து அலங்கத்தை கட்டினார்கள். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் ஆலயத்தை கட்டினார்கள். கட்டும்போது ஆங்காங்கே இருந்த ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்ததான ஆலயத்தை கட்டுவதற்கு உற்சாகப்படுத்தும்படி தீர்க்கதரிசனம் உரைத்ததான ஆகாய் தீர்க்கதரிசி இங்கே இருந்தான், சகரியாவும் இருந்தான். ஆக 2 தீர்க்கதரிசி இருந்து தீர்க்கதரிசனம் உரைத்தவர்கள். ஆகாய் சொல்லும்போது சொல்லுகிறான், அப்பா நீங்கள் கட்டுறீங்க இந்த ஆலயம், இந்த ஆலயத்தின் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும்
பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்குமா? பெரிதாக இருக்கும். கர்த்தருக்கு பயமுண்டவதாக. இதில் 2 பதத்தை காண்கிறோம். முந்தின பிந்தின. முந்தின ஆலயம் ஒன்று இருந்தது, அது தீக்கிரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு ஒன்றுலாம் போச்சு, கொள்ளையாடப்பட்டு சூறையாடப்பட்டு போய்விட்டது. இப்போது நீங்கள் கட்டுகிற பிந்தின ஒரு ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்? நீங்கள் கட்டும் போது யோசிப்பீங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவருங்க அவருக்கு பல காரியங்களை சொல்லிக் கொடுக்குறார். முந்தின ஆலயம் சாலமோனினாலே கட்டப்பட்டது. அதே போல் ஒரு ஆலயத்தை இந்த உலகத்தில் யாரும் கட்ட முடியாது. கட்டுவதற்கு அவன் யாரும் முயற்சி எடுக்கலை. அவன் ஒருவன் தான் அந்த ஆலயத்தை அவன் கட்டினான். கட்டிட அமைப்பினுடைய மேன்மையே அற்புதமானது. ஏன் அதில் ரொம்ப ஒவ்வொன்றாய் விளக்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் நிறைய சொல்லலாம். ஒளியின் சத்தம் அல்லது சுத்தியலின் சத்தம் கேட்கப்படாமல் கட்டப்பட்ட ஒரு கட்டடம்னு சொன்னால் அது இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த தேவாலயம் மட்டும்தான். மற்ற எந்த கட்டடமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த இதாக இருந்தாலும் சரி, அந்த கருவிகளின் சத்தம், உடைத்தலின் சத்தம், கொத்துற சத்தம், வெட்டுற சத்தம் இல்லாமல் எந்த கட்டடமும் கட்டப்பட முடியாது. ஆனால் அந்த ஒரு கட்டடம் தான் சத்தமே கேட்காம கட்டப்பட்ட கட்டடம். ஏனென்றால் ஏற்கனவே மலைகளை அதற்கென்று பிளான் பண்ணி க்ளீனாக அறுத்து எடுத்து இங்கே கொண்டு வந்து உள்ளே வச்சு பேக் பண்ணி அப்படி ஒன்றா கட்டி எழுப்பினார்கள். அது கல்லினாலே, மலையில் பெயர்க்கப்பட்ட அந்த கல்லினாலே கட்டப்பட்டது மாத்திரமல்ல, அது கேதுரு பலகைகளினாலே மூடினார். ரொம்ப சூப்பர். ஏன்னா கேதுரு பலகை அவ்வளோ சீக்கிரம் அழிந்து போகக்கூடியதல்ல. கேதுருவை பற்றி சொல்ல வேண்டும் சொன்னால் நிறைய சொல்லலாம். கேதுரு மரத்தின் தன்மை, கேதுரு மரத்தினுடைய வலிமை, அதெல்லாம் கொஞ்சம் சொன்னால் நிறைய சொல்லலாம். அது ஒரு பக்கம் இருக்குது. பல ஆயிரம் ஆண்டுகள் தாங்கக்கூடியதான ஒரு நல்ல சிறப்பான ஒரு மரம். கேதுரு மரத்தினாலே அவன் ஆலயத்தை அப்படி கட்டி பிடிச்சி கல்லை அப்படி கேதுரு பலகையினாலே மூடினான். அதற்கு பிறகு பொன்னினாலே என்ன செய்தான்? தகடா அடித்து, தங்கத்தை தகடா அடித்து உருக்கிறான். தங்கத்தை தகடா அடித்தான். ஒவ்வொரு தங்கத்தையும் பாலமாக எடுத்து தங்கத்தை தகடா அடித்து 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 அதுக்கு இரும்பாணி கூட பயன்படுத்தலை, தங்கத்திலே ஆணி வச்சு அடிச்சிட்டான். அவ்வளவு பிரபாண்டமாய் கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம். ஆண்டுக்கு மகிமைதான். தேவ பிரசன்னம் இறங்கினது. தேவன் அங்கே வாசம் பண்ணினார். அவர் சொன்னார், நான் விரும்பி வாசம் பண்ணக்கூடிய இடம் என்று சொன்னார். இதெல்லாமே இருந்தது. ஆனால் என்றைக்கு ஜனங்கள் தேவனை விட்டு பாவம் செய்து விக்கிரகங்களை கொண்டு வந்து உள்ளே வைத்து வெளியே வைத்து அதுக்கு முன்னால் பலிபீடெல்லாம் கட்டி ஆராதிக்க பண்ணினார்களோ அன்றைக்கு தேவ பிரசன்னம் ஆலயத்தை விட்டு விலகிட்டு, தேவன் ஆலயத்தை விட்டு விலகினார். தேவன் ஆலயத்தில் இல்லை. பிறகு தேசத்தில் தம்முடைய மகிமை அது விளங்கப்படாமல் அவர் விலகிவிட்டார். ஜனங்கள் பாவத்தினாலே அக்கிரமத்தினாலே அவர் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். நேபுகாத்நேச்சர் அந்த தேவாலயத்தை தீக்கிரையாக்கி இருக்கிற பொன் பாலங்கள் எல்லாம் வெட்டி எடுத்தான். வெண்கல தொட்டி எடுத்து போயிட்டான், தூண்கள் எடுத்துகிட்டு போயிட்டான், எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டான். கணக்கு இருக்குது அங்கே. நீங்கள் 4ஆம் புத்தகத்தில் வாசித்தீங்கன்னா கொண்டு போன அந்த படை தலைவன் கொண்டு போனதான எல்லாவற்றையும் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கான். திரும்ப கொடுக்கும்போது அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதில் கணக்கு வச்சு எழுதி வச்சதில் பொற்கிண்ணங்கள், தங்க கரடிகள் இதெல்லாம் திரும்ப கொடுத்துட்டாங்க. பலி பொருட்கள், பலிபீடத்தின் பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. பிரம்மாண்டமாய் கட்டப்பட்ட ஆலயம். அந்த ஆலயத்தில் விசேஷம் என்னென்னா, எந்த எல்லையில் இருந்து அந்த ஆலயம் இருக்கிற திசையை நோக்கி ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. அதையும் கர்த்தர் உறுதிப்படுத்தினார். எங்கேருந்து இந்த சாலமோன் ஜெபிக்கும் போது சொன்னார், இந்த ஆலயத்தின் சிறப்பு அவ்வளோ நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ மேன்மையான சிறப்பு உள்ள அந்த ஆலயம் அவருடைய வாழ்க்கையை இழந்து போனோம், மறுபடியும் கட்ட வரோம். நாம் எந்த விதத்தில் ஆலயத்தை கட்ட போகிறோம்? நாம் கல்லுகளினாலே அங்கே இருக்கிற பொறிந்த கற்கள், உடைந்த கற்கள், நாம் வெட்டி எடுத்து கொண்டு போன கல், இதை வச்சு நம்ம கட்ட போகிறோம் ஆலயத்தை. வேண்டுமானால் உள்ளே இருக்கிற பொருட்கள் வேண்டுமானால் தங்கத்தில் வைக்கலாம். ஆனால் கட்டடம் சாலமோனை போல கட்ட முடியாது என்றெல்லாம் சொல்லி இந்த ஆலயத்தினுடைய அந்த சிறப்பை யோசித்து இங்கே அவர்கள் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ நினைப்பது போல நான் வாசம் பண்ணுகிற தேவன் தான் ஆலயத்தில். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி முந்தின ஆலயத்துக்கு தான் கர்த்தர் இருப்பார், இந்த ஆலயத்துக்கு வரமாட்டார். ஏன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்படலை.
இவ்வளவுலாம் மேன்மையாக இருந்தால் தான் வருவார், இல்லாட்டா வரமாட்டாருங்க என்னன்னு வைக்காதீங்க. உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்பட்டவதான். ஆனால் அந்த ஆலயத்தின் மகிமை என்னது? அக்கினி மேலிருந்து இறங்கி பலிபீடத்தில் உள்ளதான பலியை பட்சித்தது. மேக ஸ்தம்பமாய் கர்த்தர் இறங்கினார். ஆராதனை செய்ய முடியாத அளவிற்கு எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஆலயத்துக்குள்ள யாரையும் நிற்க முடியல, ஆசாரியும் நிற்க முடியலை. சாலமோன் முன்னால் ஒரு பலிபீடம் போட்டு முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணுறான்னு தான் வேகம் வாசிக்கிறோம். ஆக யாராலும் உள்ளே நிற்க முடியாது. மேகம் தம்முடைய பிரசனத்தினாலே அவர் நிரப்பினார். ஆக அவ்வளவு மகிமை இருந்தது. ஆடுகிறார், அவ்வளோ மகிமை இருந்தது உண்மைதான். ஆனாலும் நீங்கள் இப்போது கட்டுகிற அந்த ஆலயத்தை நான் வெறுமையாக விட மாட்டேன். நான் என்ன செய்வேன்னா அதை விட மகிமை பெரிதாக இருக்கும் இந்த ஆலயத்தில். கர்த்தருக்கு பயப்பட்டவதான். அப்போ இன்றைக்கி காலவேளை ஆண்டு சமூகத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று யோசிக்கிறோம். முந்தின நிலைமை என் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் நல்லா இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாம் இழந்து போன நிலைமைகள், எல்லாம் என் வாழ்க்கையை விட்டு பறிபோன நிலைமைகள், கண்ணீரின் அனுபவங்கள், ஏமாற்றத்தின் அனுபவங்கள், தோல்வியின் அனுபவங்கள் ஒன்று என்னாலே வந்தது, சத்ருவினாலே வந்தது, மனுஷனாலே வந்தது. எந்த விதத்தில் வந்தாலும் சரி வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது நான் தான். என் வாழ்க்கையில் தான் நான் இதுதான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியலையா, நான் என்ன செய்வது யோசிக்க போது நான் முந்தின நிலைமைக்கு வர முடியாதா, என் வாழ்க்கையில் முந்தின நிலைமைக்கு என்னால் கொண்டு வர தேவன் நான் செய்ய முடியாதா என்ற கேள்விகள் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, முந்தின நிலைமையை விட உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் இன்றைக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பது பிந்தின இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்பது போல இன்றைக்கி பிந்தின ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வல்லவர். அவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆஸ்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முந்தின அந்த ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பெரிதாக இருக்கும். நம்ம நினைக்க விடாது கொஞ்சமாவது இடைப்பட்டதாவது. அப்படி ஆண்டவருக்கு இடைப்பட்டது ஒன்று முந்தினதாக இருக்கணும், இல்லை பிந்தினதாக இருக்கணும். இடைப்பட்டது என்று சொல்லி மிடில் ஒன்று ஆண்டவர் பகுதியில் கிடையாது. ஆண்டவர் அப்படி வைக்கல. ஒன்று பரலோகம், இல்லைடா நரகம். இடைப்பட்டதான ஒரு இடம் இருக்குதா? கிடையாது. யாராவது கொஞ்சம் நல்லா அறகுறையாக இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தவங்களுக்கு ஒரு மிடில் இடத்துல கொடுக்கலாமே. ஒன்று பரலோகம், இல்லைடா நரகம். ஒன்று இரவு அல்லது பகல். அதான் வேதம். நாம் வேண்டுமானால் நம்முடைய நேரத்தை குறித்து கொள்வதற்கு சாயங்காலம், அந்தி பொழுது, அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம், விடிய காலம் என்று சொல்லிக்கலாம். ஆனால் பகல் இரவு தான் வேதம் சொல்லுவது. பகல் இரவு தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றார், ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. இதில் வெதுவெதுப்பான அனுபவங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லை என்பதையும், அப்படிப்பட்ட இடத்தை ஆண்டவர் வைத்து இருக்கவில்லை என்பதையும் மிடில் ஒன்றை கர்த்தர் வைக்கலை. ஆகவே முந்தின நிலைமை கருத்து மிடிலாக ஒரு சாதாரண நிலைமைக்காக நான் கொண்டு வர மாட்டார்கள். பிந்தினது உங்கள் வாழ்க்கையில் மகிமையாக இருக்க கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர்களே அவர் அற்புதம் செய்வாராக. பிந்தின மகிமை கர்த்தர் கொண்டு வருவாராக. பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். முந்தின ஆலயத்தில் யாரும் மக்கள் வேலை செய்த கூலிக்கு வேலை செய்தாங்க. எல்லா மக்களும் கூலி வேலை செய்தாங்க. ஆனால் பிந்தின ஆலயத்தின் மகிமை கூலிக்கு வேலை செய்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆலயத்திற்காக வேலை செய்த நபர்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்வது, தலைக்கல்லை செருபாவில் இணைஞ்சி வேணாம், தலைக்கல்லை அந்த மூளைக்கல்னு சொல்லப்படும் தலைக்கல்லை கொண்டு வருவானாம். தலையில் வச்சு தூக்கிட்டு வருவான். முக்கியமான ஒரு கல் கொண்டு வந்து அங்கே கொண்டு வைக்க வேண்டும். அதை கொண்டு வரும்போது கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக எல்லாரும் பாடுவாங்க. அப்போ ஆலயம் கட்டப்படும் போது முக்கியமாக அந்த கல்லை கொண்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டு வருவாங்க. அன்னைக்கு அப்படிலாம் கொண்டு வர முடியாது. அவங்க அன்னைக்கு வச்சுருந்த கல்லெல்லாம் பெரிய பெரிய கருக்கு, 10 அடி நீளம் 3 அடி அகலம் உள்ள ஒரே கல்லாக உடச்சி 1.5 இன்ச்சு, அதாவது ஒரு 1/2 அடி அகலம் கொண்ட கனம் கொண்டதான கல். ஒருத்தர் 2 பேரும் தூக்க முடியாது, 10 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய கல். அப்படி தூக்கி கொண்டு வந்து வச்சு வண்டியில் வச்சு இழுத்து கொண்டு வந்து வச்சு செட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போது அப்படி அல்ல, தலையில் சுமந்து கொண்டு வந்து நீங்கள் முந்தின ஆலயத்தில் கூலிக்கு செய்த வேலை. ஆனால் இன்றைக்கோ நீங்கள் உங்கள் மனப்பூர்வமான, நீங்கள் விரும்பி செய்யக்கூடியதான அந்த வேலையினாலே உண்டாக்கப்பட்ட ஆலயம். ஆகவே உங்களுடைய கடின உழைப்பினாலே பெற்றுக்கொள்கின்ற ஆலயத்தில் என் மகிமை கட்டாயம் பெரிதாக இருக்கும். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தர் அவ்வளவு வித்தியாசப்படுத்தி சொல்வதை நாம் காண்கிறோம். ஆண்டுடைய பாதையிலே முந்தின பிந்தின 2 பகுதி இருக்கும்போது, முந்தினதை விட தேவன் எப்போதுமே பிந்தினதை அற்புதமாய் ஆசீர்வதிக்கும் தெய்வம்.
ஒரு அற்புதமாக சொல்லி வேதத்தில் அதை பல நிலையில் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை நாம் வேதாகமத்தின் தொடக்கத்திலிருந்து வந்தோம்னா நிறைய பார்க்கலாம். மோசே ஒரு நாள் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது நாம் அதை 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திடீரென்று ஒரு முட்செடி அக்னினாலே அது எரிந்து கொண்டிருக்கிறது. அது இயற்கையாகவே எரியக்கூடிய வாய்ப்புகள் காடுகளில் இருக்கும். திடீரென்று மரம் தீப்பிடிச்சு எரியும், அது எரியும், பிறகு அப்படி சாம்பலாகி கீழே விழுந்துடும். இதெல்லாம் அடிக்கடி அவன் பார்த்துருக்கிற ஒருவன் தான். ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் அவன் பார்த்தோம். என்ன, இந்த செடி எரியுது, ஆனால் அந்த செடி கொஞ்சம் கூட அவிந்து போகவில்லை, எரியவில்லை, அக்னி மாத்திரம் எரியுது. ஒரு ஆச்சரியப்பட்டதை உற்று நோக்கினான். தேவன் அவனை கூப்பிட்டார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த பகுதியில் வாசிக்கிறார். சரி, ஏதோ ஒரு பக்கம் இருக்குது. ஆண்டவர் அவனை பேசும்போது கூப்பிட்டார். இப்போ நான் உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை விடையிப்பதற்காக உன்னை தெரிந்து கொண்டேன். இதை தானப்பா முதல்ல நான் செய்தேன். அன்னைக்கெல்லாம் விட்டுட்டாரு, 40 வருஷம் கழித்து கூப்பிடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவனுடைய எண்ணங்கள். முதல்ல இதுக்கு தானே நான் பாடுபட்டேன், அப்போவே செய்திருந்தாலும் இந்த ஜனங்கள் இன்றைக்கி 40 வருஷத்துக்கு அங்கே போயிருப்பாங்களே, அப்போல்லாம் யோசித்தான். ஆனால் இவன் யோசிக்கிறோட ஆண்டவர் யோசித்தது வேறு. ஆண்டவருக்கு வாங்கி மாண்டவதாக, அதை வேறு விதத்தில் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டு சொல்கிறார், இன்றைக்கி தான்ப்பா எனக்கு வேணும், நீ இன்னைக்கு வேணும், நீ புறப்படும். அதுக்கு நான் தகுதி இல்லை என்று சொல்கிறேன். தகுதி இல்லைன்னு சொன்ன உடனே ஆண்டவனோடு பல வார்த்தைகளை பேசுகிறார். ஆண்டவனோடு தன்னுடைய மகிமை விளங்க பண்ணுகிறார். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறார், ஏப்பா முடியாதுன்னு சொல்லுகிறேன், அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுகிறேன், உன் கையில் இருப்பது என்ன? வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவனை பார்த்து கேட்டார், ஏப்பா மோசே உன் கையில் இருப்பது என்ன? அவனுக்கு ஆச்சரியம், கையில் இருக்குது என்ன? கோல். சாதாரண சொன்ன ஒரு கோல். கோலா, சரி தூக்கி போடு அப்படின்னார். முச்செடி இல்லை, தேவன் சத்தப்படி பேசி கொண்டிருக்கிறார். அதுக்கு முன்னால் கொண்டிருக்கிறார், தூரமாக போடுன்னு சொன்னார். தேவனுக்கு ஒன்பதாக அந்த கோலை தூக்கி போட்டான். போட்ட உடனே அது சர்ப்பம் ஆயிற்று. அவனு பயங்கர கேள்விக்குறி, என்னடா இது அப்படி யோசிச்ச. பிறகு சர்ப்பமானது பார்த்தோன்னா விலகி ஓடினான். அவன் ஆண்டு சொன்னார், விலகி ஓடாத, வாழை பிடி விட்டான். வாழை பிடிச்சான். மீண்டும் அது கோலாய் மாறிவிட்டது. ஆண்டவனுக்கு உணர்த்தினார், பல காரியங்கள் உணர்த்தினார். அதில் நாம் புரிந்து கொள்வதற்கு நிறைய காரியம் இருக்குது. அதில் ஒன்று, கோல் பல விதத்திலே நம்ம சொல்லலாம். உன்னோட திறமைகள், தாளந்துகளை சொல்லலாம். இன்னொன்று நம்முடைய வாழ்க்கையை சொல்லலாம். ஆண்டவருக்கு மகிமை என்னவென்றால், உன்னை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை என்பதை கையில் வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைக்கிறோம், நாம் நிர்ணயித்து நாம் வச்சுக்கிட்ட அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, தேவனுக்கு முன்பாய் போடும்போது தான் தெரியும் அந்த ஒரிஜினல் தன்மை என்ன என்பது. தேவனுக்கு முன்பாய் நீங்கள் போட்டு பாருங்கள், அந்த ஒரிஜினாலிட்டி அப்போ தான் தெரியும். தேவனை தவிர இந்த உலகத்தில் எங்கே போட்டாலும் ஒரிஜினாலிட்டி தெரியாது. அவன் போட்ட உடனே அப்போ தான் ஒரிஜினல் தெரிஞ்சது, சர்ப்பம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இவ்வளோ நாளும் கையில் வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சர்ப்பத்தை கையில் வாழ்க்கையை வச்சுக்கிட்டு நாம் என்னதாமோ செய்கிட்டு இருக்கோம். நமக்கு அது உதவியாக இருக்கிறது, அதுவாக இருக்கிறது, இதுவாக இருக்கிறது, இதுக்கு எனக்கு பிரயோஜனம், அதுக்கு பிரயோஜனம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் தேவனுக்கு முன்பாய் போடப்பட்ட பிறகு உள்ள வாழ்க்கை தான் அற்புதமானது. முதல்ல போடுங்க தேவனுக்கு முன்பதாக. கர்த்தருக்கு மகிமை. முந்தின கோல் சாதாரணமான ஒரு கோல், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தேவனுக்கு முன்பாய் போட்ட பிறகு அந்த கோலுக்கு பெயர் என்னன்னு தெரியுமா? வேதத்தில் வாசிக்கிறோம், அது தேவனுடைய கோல், மோசையின் கோல் அல்ல. அதனால் வரைக்கும் கையில் இருக்கும் வரைக்கும் மோசையின் கோல். ஆனால் தேவனுக்கு முன்பாய் போட்ட பிறகு அது மோசையின் கோல் அல்ல, அது தேவனுடைய கோல். அதுக்கு பேர் தேவனுடைய கோல். ஆண்டு சொன்னார், தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு அப்படி போ அப்படிம்பார். அவர் சொல்லும் போதே தேவனுடைய கோல் தான் சொல்லப்படுகிறது. அப்போது முந்தின ஒரு கோல் சாதாரணமான மனுஷனுடைய கோல், பிந்தின ஒரு கோல் தேவனுடைய கோலாய் மாறியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாய் கொடுப்பதற்கு முன்பு வரை நம்முடைய வாழ்க்கை
சர்ப்பத்தின் தன்மை, பழிவாங்கும் தன்மை. இன்னும் நிறைய சொல்லிட்டே போகணும். சர்ப்பத்தின் தன்மைன்னு சொல்லி நிறைய சொல்லிட்டே போகணும். ஒவ்வொரு தன்மையும் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. விதவிதமான குணலட்சணங்கள், விதவிதமான தன்மைகள் நமக்கு தெரியல. நம்மளால் தான் மேன்மையை நினச்சிக்கிறோம். நாம் வைராக்கியம் இருக்கிறது. அந்த வைராக்கியம் என்னன்னா, மாம்சத்துக்கு எதுவானதாகவே தான் இருக்கிறது தவிர தேவனுக்கு எதுவானதாகவோ தேவன் விரும்புகிற விதமாகவோ அது இல்லை. மண்டபதா நாம் அதை பெருமை பாராட்டி கொள்கிறோம். அவனுக்கு இருந்த கோல், அவன் நினச்சதெல்லாம் ஒவ்வொரு நாளும் கொண்டு வருவான், கொண்டு போய் எடுப்பான். அவன் நினச்சது இந்த கோல் நம்மை தப்பு வைக்கிறது, நம்மளுக்கு இவ்வளோ நாள் உதவியாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் தான் உணர்ந்து கொண்டான், இந்த கோல் தப்பு வைக்கலை, இது வாழ்க்கையே சர்ப்பம். சரி, ஆண்டுக்கு முன்னால் போட்டாச்சு. ஒரிஜினாலிட்டி காமிச்சார். பிடினார், அடக்கி ஆளுவதற்கு கர்த்தர் சொன்ன உடனே பிடிச்சிட்டேன். ஏன் வாழை பிடிக்க சொன்னார் அப்படின்னா, தலையை மிதிப்பதற்கு ஆண்டவர் அங்கே நேரம் வச்சுருக்கார். தலையை மிதிப்பதற்கு தேவன் காலங்கள் நேரங்களை வைத்திருந்தார். வைத்தார், வாழை பிடிக்க சொன்னார். தலையை பிடிக்க சொல்லலை. தலையை பிடிக்க சொன்னாலும் பிடிச்சிருப்பான். நான் தேவன் சொன்ன பிறகு மாற்றம் இருக்காது. ஆனால் தலையை நசுக்கிற ஒருவர் இருக்கிறார், அவருக்கு வாக்குத்தத்தம் படுத்து விட்டார். அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொன்னதுனால தலையை நசுக்குவதற்கு ஒருத்தர் இருக்கிறார். ஆகவே உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அவர் தலையை நசுக்கிறார், வாள் தான் ஆடிட்டு நடக்கும். அந்த வாளின் வேலையெல்லாம் அடக்கி ஆளணும். அப்போது நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதான சத்ருவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கை இருக்குன்னா, அதை அடக்கி ஆள்வதற்கு நாம் தேவனிடத்திலே நாம் போடப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் தேவனிடத்தில் கொடுத்து விட்டால் தானும் அடங்கிடும், கைக்குள்ள அடங்கிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முன்பு இருந்ததான கோல் சாதாரணமான கோல், சாதாரணமாக தான். ஆனால் இப்போ அந்த கோல் தேவனுடைய கோலாய் மாறியது. அதுக்கு பேர் தேவனுடைய கோலாய் மாறிய பிறகு அதுக்கு முன்பு வரை என்னதான் பிரயோஜனம்? இந்த ஆடுகளுக்கு இலையை தட்டி போடலாம், துஷ்ட மிருகம் வந்தோன்னா விரட்டுறதுக்கு, அடிக்கிறதுக்கு, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இதுக்கு தான் பயன்படும், வேறு எதுக்கும் பயன்பட. ஆனால் இப்போது அந்த கோல் இயற்கையின் சத்துவங்களை ஆளுகை செய்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கோலை அவன் செங்கடலில் நீட்டினான், செங்கடலில் ரெண்டாக விளந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கோலின் அது மந்திர கோல் அல்ல, கோலின் வல்லமைன்னு சொல்வதற்கில்லை, அது தேவனுடைய கோலாக இருக்கிறபடினாலே முந்தின சாதாரணமாக உதவாக்கரையாக இருந்த அந்த கோலை கர்த்தர் சமூகத்தில் வைத்த பிறகு பிந்தின கோல் தேவனுக்கு பயன்படும். அதனாலே மக்கள் ஆசீர்வாதம் பெறும்படியான கோலாய் மாறியது. அன்றைக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் தேசத்தில், இந்த எகிப்து தேசத்தில் இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது இயற்கையை ஆளுகை செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தண்ணீரை அடித்தா தண்ணீர் ரத்தமாய் மாறியது. அதுக்கு முன்னால் எத்தனை பேர் தண்ணியை அடித்தாலும் ரத்தமாய் மாற, வெறும் கோல் அடித்தா மாற, தேவனுடைய கோல் பிந்தின கோல். அதுக்கு முன்னால் எத்தனையோ தண்ணீரில் அவன் தள்ளிட்டுலாம் வந்திருப்பான். சின்ன ஆற்றை கடக்கும்போது, தண்ணீரை கடக்கும் வாய்க்காலை கடக்கும்போது அந்த கோலுக்கால தள்ளிட்டுலாம் வந்திருப்பான். அப்புறம் ஒன்றும் நடக்கலை. ஆனால் இப்போது நைல் நதி அடிக்கிறான், நைல் நதி முழுவதுமே அது ரத்தமாய் மாறி. அப்போ இயற்கையை ஆளுவிக்கக்கூடியதான தேவனுடைய கோலாய் மாறி. முந்தின கோல் சாதாரணமானது, பிந்தின கோல் அது இயற்கையின் சத்துவங்களை ஆளுகை செய்தது, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினது. இதே போல இந்த கோல் ஒன்று உங்களுடைய திறமை தாளந்துகள் வைத்து ஒரு பக்கம் வச்சோம். இது வாழ்க்கையை முன்வைக்க வேண்டுபடுவது. முந்தின ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் வைத்து ஆளுகை செய்து அது விரும்பினபடி இதெல்லாம் நாம் வாழ்ந்தோம், நாம் விரும்பினபடி இதெல்லாம் செய்தோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் என்றைக்கு ஆண்டவர் சமூகத்திலே அந்த வாழ்வை அர்ப்பணித்து கொடுக்கிறோமோ, அந்த பிந்தின வாழ்க்கை இருக்குது அல்லவா, அதுதான் தேவனுக்கு மகிமையாக இருக்கும், அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இயற்கையின் சத்துவங்களையும் சத்துருவின் கிரியை அழித்து போடுவதற்கு, ஆளுகை செய்வதற்கு தேவன் அந்த வாழ்க்கையை பயன்படுத்த முடியும். அந்த முந்தின வாழ்க்கை சாதாரணமானது. ஆனால் பிந்தின வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த பிறகு அந்த வாழ்க்கை மகிமையாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. கர்த்தருக்கு பயன்படுவதா. இந்த காலவெளியில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை இதுவரை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்காமல் ஏதோ மனபோன போக்கிலே வாழ்கிற வாழ்க்கை ஆண்டுக்கு பயன்படுவதாக. மனபோன வாழ்கிற அந்த வாழ்க்கையின் மீது மாத்திரமல்ல, நான் விரும்பி யோசிக்கிறதான ஒரு வாழ்க்கை, அல்லது நான் நினைத்ததெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை,
இது நல்லா இருக்கும்னு சொல்லி நினைத்து செய்து கொள்ளணும். ஆண்ட சமுதிரம் போட தேவன் விரும்புகிறார். நீங்கள் போட்டுருங்க, உங்கள் விருப்பப்படி இல்லை, தேவன் விரும்புகிறபடி முதல்ல தூக்கி போடுங்க. வாழ்க்கை ஆண்ட சமுத்திரம் வைங்க. அவர் சமுத்திரம் வைத்து அவர் மாற்றி அமைத்து கொடுப்பார். உங்கள் ஒரிஜினாலிட்டியை காமிச்சிட்டு அதை ஆளுகை செய்வதற்குரிய பலனையும் கொடுப்பார். அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கை, தேவ மகிமையுள்ள வாழ்க்கை, தேவ பிரசன்னம் நிறைந்த வாழ்க்கை என்பதை இந்த உலகம் காணும்படியாக கதை கிருபை செய்வார். ஆண்டுக்கு பயமானவதான் வாழ்க்கையை ஆண்டுக்கு அர்ப்பணை கொடுத்து இதனால் வரை ஒருவேளை கொடுக்காவிட்டால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். கொடுத்து பாருங்கள். முந்தின வாழ்க்கையை விட பிந்தின வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக இருக்கும். அதைத்தான் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து முதலாம் அற்புதத்தை செய்தார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து முதலாம் அற்புதத்தை அங்கே செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் 9ஆம் வசனம் 2:9. அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எங்கே நாம் பார்க்கிற ஒன்று, முந்தின ரசம் என்று ஒன்று இருந்தது, பிந்தின ரசம் என்று ஒன்று. முந்தின ரசம் அது எல்லாரும் குடும்பங்களில் அந்த ஃபங்க்ஷனுக்காக அவர்கள் செய்தது. இங்கே ஒன்று தான் பிந்தின ரசம்னு சொல்லி வாசிக்கிறோம், வேறு எங்கேயும் வாசிக்க முடியாது. அவர்கள் ரசம் பரிமாறினார்கள், குறைந்து போனது. இயேசுவின் தாய் இயேசுவிடத்தில் வந்து குறைந்து போனதுன்னு சொன்னார். இயேசு சரி பார்த்துக்கொள்வோம் என்று சொல்லி சொன்ன பிறகு வேலைக்காரர்கள் அவர் சொல்படி கேட்டு செய்தார்கள். பந்தி விசாரணைக்காரன் கேட்குறான், ரசம் ரெடி ஆகிட்டா? ரெடி ஆகிட்டு. ஆனால் எப்படி ரெடி ஆச்சுன்னு தெரியாது. பந்தி விசாரணை செய்கிறவன் வந்து கேட்குறேன், கொஞ்சம் கொடுங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணுறான். பயங்கர ஆச்சரியம். கேட்குறான் மணவாளனை கூப்பிட்டுப்பா, எப்போதுமே முதல்ல கொடுக்கறது தான் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் இப்போது நீர் கொடுக்குறீரே இது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா டேஸ்ட்டாக முதல்ல கொடுப்பாங்க, கூட்டம் வர வர தண்ணி கலந்து ருசி குறைஞ்சி போயிட்டே இருக்கும். அது எல்லாம் வழக்கமாக நடக்கக்கூடிய உண்மை. ஆனால் இங்கே நீ வச்சிருக்கிறது, இது நாள் வரை இதே போல் திராட்சை ரசத்தை என் வாழ்க்கையில் எங்கேயும் ருசி பார்த்ததே இல்லை. இவ்வளவு மகிமையான ருசி உள்ளது எங்கே கிடைத்தது, எப்படி கிடைத்தது, என்ன 1000 கேள்வியை கேட்டு அவனை தொலைக்கணும். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. மனவாட்டி பக்கம் நின்றுட்டு வேலைக்காரருக்கு என்று வேறு யாருக்கு தெரியாது. அதற்கு மகிமையானதா. இங்கே நான் வாசிக்கிறோம், முந்தின ரசம் என்று பிந்தின ரசம் என்று இருக்கிறது. இதையும் வாழ்க்கை முறைகளை எடுத்துக்கொள்ள முடியும். முந்தின ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பிந்தின ஒரு வாழ்க்கை. முந்தின ஒரு வாழ்க்கை ருசியற்றது, மனுஷ வாழ்க்கையில் ருசியற்ற வாழ்க்கை. ஆனால் என்றைக்கு இயேசு மாற்றம் தெரிவிக்கிறாரோ, இயேசு என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறாரோ, அன்றைக்கு உள்ள வாழ்க்கை தான் இந்த உலகமே ருசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு மகிமை கொண்டவதா. இந்த ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. இந்த முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் எவ்வளோ மகிமையாக இருந்தது, இதே போல் இந்த முந்தின வாழ்க்கையை விட இந்த பிந்தின வாழ்க்கை மிகவும் மகிமையாக இருக்கு. தேவன் கிரகம் பண்ணுவதாக. ருசிப்பது, ருசிகளில் வாழ்க்கையை ருசிக்கிறங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு பிரியமில்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க வாழ்க்கை வாழ்வதற்கு பிரியமில்லை, வாழ்க்கையெல்லாம் கசப்பாக இருக்கிறது, யோசனையாக இருக்கிறது, ஏன் வாழ்கிறோம் என்ற கேள்விக்குறியாக இருக்கிறது. இவை எல்லாமே உலக ரீதியாக சொல்லக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடியதான வார்த்தைகள். ஆனால் ஆண்டவர்கிட்ட கொடுப்பேன்னா எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அவற்றின் ஊடே ஜெயம் கொடுத்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வைத்து அந்த வாழ்க்கையை ருசிகரமாய் மாற்றுகிற இயேசு ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோன்னா முந்தின வாழ்க்கையை விட இந்த பிந்தின வாழ்க்கை மிகவும் ருசிகரமாய் மாற்ற தேவன் வல்லவர். அவருக்கு மகிமை உண்டாவதாக. அவராலே
ருசிகரமான ஒரு மதுரமான ஒரு ரசத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் ருசிகரமான ஒரு வாழ்க்கையை அவரால் கொடுக்க முடியும். இதை குறித்து சொல்லிகிட்டே போகிறேன். இன்னும் முந்தின ரசம் பிந்தின ரசம் இந்த வாழ்க்கை, எலியாவுடைய வாழ்க்கையில் எலிசாவுடைய வாழ்க்கையில் சொல்லலாம். இன்னும் இயேசு கிறிஸ்துவை உதாரணப்படுத்தும் போது முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் என்று சொல்லுவார். முந்தின ஆதாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், கைகளினாலே வணைந்தெடுக்கப்பட்டவன். அவனாலே நமக்கு என்ன வந்தது? பாவம் பிரவேசித்தது. பிந்தின ஆதாம் இந்த உலகத்தில் வந்த அவராலே நமக்கு என்ன கிடைத்தது? பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. கர்த்தருக்கு பயப்பட்டவனாக. ஆகவே முந்தின ஆதாமினாலே பாவம் பிரவேசித்தது, பிந்தின ஆதாம் இயேசுவினாலே பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. அவள் பிந்தினது மகிமை உள்ளதாகவே கர்த்தருக்கு பயப்பட்டவனாக. பிந்தின கோல் அற்புதங்களை செய்தது. பிந்தின ரசம் ருசி உள்ளதாக இருந்தது. பிந்தின ஆலயம் மகிமையாக இருந்தது. பிந்தின அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை நிறைய இருக்கு. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக இந்த கால ஆண்டு சமயத்தில் வந்திருக்கிறோம். பிந்தின ஒன்று இருக்கிறது அல்லவா ஆண்டு கேட்போம். அதுக்கு தான் ஆண்டு சொன்னார், நீங்கள் முந்தின நீங்கள் இருக்கிற நிலைமை நல்லா இல்லை. கஷ்டம், கண்ணீர், இழப்பு, வேதனை, மனுஷனால் வந்த பிரச்சனை, உங்களாலே நீங்கள் ஏற்றுக்கொண்டதான வருவித்து கொண்டதான பிரச்சனைகள், சத்ருவினாலே வந்தது, இவை எல்லாமே மாறி 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 இருக்குது. ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிந்தின சீர் என்று சொல்லப்படுறது, பிந்தின வாழ்க்கை என்று சொல்லப்படுறது, பிந்தின காரியம் என்று சொல்லப்படுறது தேவனால் கொடுப்பது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும், மகிமை உள்ளதாக இருக்கும். அதற்கு தேவை ஆண்டவர் ஒருத்தர் தான். அவர் மாற்ற வேண்டும் சொன்னாரே, மாற்றுவதற்கு நாம் இடமளித்தால் போதும். ஆண்டவரே என் வாழ்வை ஒப்பு கொடுக்குறேன் மாற்றும்னு சொன்னால் அந்த பிந்தின நற்சீருக்கு தேவன் உங்களை நடத்த வல்லவர். கையில் நாம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அற்புதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. பிந்தின ஒரு நற்சீர் ஒன்று வாழ்க்கை இருக்கிறது. முந்தின சீர் நமக்கு ஆசீர்வாதமாக இல்லை. நாமே வரவித்துக் கொண்ட பல கஷ்டங்கள், வேதனைகள் சத்ருவினாலே வந்தது, மனுஷர்களாலே வந்தது, எதிரிகளினாலே வந்தது. ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு அவையெல்லாம் மாற்றி அமைத்து பிந்தின ஒரு வாழ்க்கையை அற்புதமாக்கி தர வல்லவர், பிந்தின ஒரு நிலைமையை ஆசீர்வாதமாக்கி தர வல்லவர், பிந்தின ஒன்றை மகிமையாக்கி தர வல்லவர். அவர் கரத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொடுப்போம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம். கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவர். பரிசுத்த நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று கூடி உடைய சமூகத்தில் வரும்படியாய் ஆராதிக்கும்படியாக கொடுத்த கிருபைக்கு நன்றி. நீ இசைக்கள் தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னது போல இந்த மாதத்தில் எங்களுக்கு நற்சி அது முந்தின நிலைமையை விட இந்த பிந்தின நிலைமை மகிமையாக்கி தருவேன்னு சொல்லியிருக்கிறேன். இதனால் வரை கண்டதான கண்ணீரும் வேதனை, கஷ்டங்கள், நஷ்டங்கள், தோல்விகள், வியாதிகள், மனக்லேசங்கள், பாரங்கள், புறக்கணிப்பு, தள்ளிவிடப்படுதல், இவை எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து சமாதானம், சந்தோஷம், ஆறுதல், கிருபை, தேவ ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதங்கள், நல்ல சுகபலன், ஆரோக்கியம் எல்லாவற்றால் நிரப்பி அந்தவரே பிந்தின நற்சீருக்கு எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. வசனம் கேட்ட உடைய பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதியும், உடைய பிரசனத்துக்கு மறைத்துக் கொள்ளும், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரலும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கிருபை தாரும் தேவா, உம் கிருபை தாரும் தேவா, கிருபை தாரும் தேவா, உம் கிருபை தாரும் தேவா, கிருபையினாலே சிங்காசனமும் ஸ்தாபிக்கப்பட்டதே,